ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நேஹா. ஜொனத்தன் ஒரு எஃப்எஃப் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி இதை தமிழில் டப் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அதான் பண்ண போகிறேன். நானே ஃபஸ்ட் டைம் தமிழ்லலாம் அப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படி பண்ணி முடிக்க முடியுமா என்னென்னு கூட எனக்கு தெரில. பட் நான் ஏதோ ஒரு தைரியத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். யூங்மின் எஃப்எஃப் தானே, பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம்தான். ஓகே, நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இது ஒன் ஷாட் தான். எஃப்எஃப்னால் லென்த் கொஞ்சம் கம்மி தான். எஃப்எஃப்பில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூங்மினுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அவங்க வந்து யூகேயில் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒன் ஷாட்டோட ஸ்டோரி. ஓப்பன் பண்ணால் நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஃபுட் சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. சர்வ் பண்ணி முடிச்சுட்டு பெட்ரூம் போய் யூங்கி அப்படின்னு கூப்பிடுறாரு. யூங்கி என்னடான்னா ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. ஜிமின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆஃபீஸ் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. ஜிமின் அப்படியே அவர் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் டைனிங் ஏரியாவுக்கு வந்து அப்படியே அங்கே சேரில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படியே யோசிக்கிறாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிமின் டைனிங் ஏரியாவில் நின்றுட்டுருக்காரு. இவங்க அவர் பக்கத்தில் போய் ஒரு இடுப்பில் பிடிக்கிறாரு. அப்படியே ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு தலை திருப்பிட்டு இவங்க கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுக்குறாரு. இவங்க கேட்குறாரு, என் டார்லிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, டின்னர் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அதுக்கு இவங்க கேட்குறாரு, எனக்கு இன்னொரு சர்விங் கிடைக்குமா அப்படின்னு. அதுக்கு ஜிம்மின் கேட்குறாரு, ஏன் அவ்வளோ பசிக்குதா அப்படின்னு. இவங்கி சொல்கிறாரு, ஏன் ஜிம்மின் கொஞ்சாச்சும் கூட அப்படின்னு. என்ன கொடுக்க சொல்கிற இவங்கி, ஒன்றை தான் அப்படின்னு இவங்கி சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மின் சிரிச்சிட்டே பொறுக்கி அப்படிங்கிறாரு. இவங்கி ஜிம்மினோட நெக்கை ஸ்மெல் பண்ணிட்டு வாசனை செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஃபோன் அடிக்குது. ஜிமின் சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபோன் அடிக்குது இவங்கி அப்படிங்கிறாரு. இவங்கி ஜிமினோட இயர் லோபை லீக் பண்ணிவிட்டு ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறாரு. ஜிமின் வந்து பேபி அப்படின்னு சொல்லிட்டு மௌன் பண்ணுறாரு. ஏன்னா இவங்கி வந்து இயர் லோபை கடிச்சு வச்சுருப்பாரு. அதனால் இப்போது அவ்வளோதான், ஃப்ளாஷ்பேக் முடியுது. ஜிமின் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே சாப்பிட்றாரு. நைட் ஆகுது. இவங்கி பெட் மேலே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஃபோன்லேயும் பேசிகிட்ருக்காரு. ஜிமின் நின்று அப்படியே பார்த்துட்ருக்காரு. இவங்கி ஃபோனை வச்சுட்டு ஏதோ சொல்கிறாரு. ஆனால் அது ஜிமினுக்கு கரெக்டாக கேட்கல. ஜிமின் இவங்கியை கூப்பிடுறாரு, இவங்கி அப்படின்னு. இவங்கி என்ன ஜிமின் அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் ஏதோ பயந்துகிட்டே கேட்குற மாதிரி, டின்னர் சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க இருந்துட்டு, நான் கம்பெனிலே டின்னர் சாப்பிட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஜிமின் அப்படியே ஒன்றும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே ஒரு 1 hour போகுது. இவங்கி இப்போவும் உட்காந்து லேப்டாப்பில் டைப் பண்ணிட்டு தான் இருக்கார். ஜிமின் இவங்கி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, லேட் ஆகுது இவங்கி, தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. இவங்கி லேப்டாப்பையே பார்த்துட்டு, எனக்கு இன்னும் வேலை இருக்குது ஜிமின், நீ போய் தூங்கு அப்படிங்கிறாரு. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே பெட்டில் படுத்துடுறாரு. போத்திக்கிட்டு கண்ணை மூடி அப்படியே படுத்துக்கிறாரு. இவங்கி எழுந்து லேப்டாப்போடவே அப்படியே எழுந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம்க்கு விட்டு வெளியே போயிடுறாரு. ஜிமின் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே அப்படியே படுத்துடுறாரு. இவங்கி வந்து அங்கே ஒரு லிவிங் ரூமில் இருக்கிற கவுச்சில் போய் உட்காந்துட்டு லேப்டாப்பில் டைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் ஒரு 1 hour போகுது. இவங்கி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு அப்படியே பெட்ரூம் போகிறாரு. அங்கே போய் பெட் சைட் டேபிள் மேலே லேப்டாப்பை வச்சுட்டு பாத்ரூமுக்கு போகிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே பாத்ரூம் விட்டு வெளியே வந்துடுறாரு. அவர் அப்படியே பெட்டில் போய் படுத்துட்டு பெட்ஷீட் எடுத்து அப்படியே போத்திக்கிறாரு. பார்த்திங்கன்னா ஜிமின் வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி போத்தி படுத்துட்ருப்பார். அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. இப்போ ஜிமின் தலை மேலேருந்து பெட்ஷீட்டை வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுட்டு லைட்டாக அப்படியே லோ வாய்ஸில் சொல்லுவார், இப்படி படுத்தா எப்படி டார்லிங் ப்ரீத் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறாரு. இவங்கி அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அவர் தூங்குறப்போ ஜிமின் பக்கத்தில் படுத்திருப்பார். அதனால் ஜிமின் அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே தூங்குவார். அடுத்த நாள் ஆகுது. ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அலாரம் அடிக்குது. கண் திறந்து பார்த்து ஆஃப் பண்ணிடுறாரு. ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா இவங்கியை காணோம். அங்கேருந்து எழுந்திரிச்சு போய் வீடு ஃபுல்லாக தேடுறாரு. இவங்க எங்கேயுமே காணோம். மறுபடியும் பெட்ரூம்க்கே வந்து ஃபோன் எடுத்து இவங்கிக்கு கால் பண்ணுறாரு. கால் வந்து அட்டெண்ட் ஆகுது. ஜிமின் வந்து ஹலோ அப்படிங்க. இவங்கி என்ன ஜிமின் அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் நீ இப்போ எங்கே இருக்க இவங்கி அப்படின்னு கேட்குறாரு. இவங்கி எனக்கு காலையிலே மீட்டிங் இருந்தது, அதனால் நேரத்துலேயே வந்துட்டேன்,
நான் வர லேட் ஆகும், நீ சீக்கிரமாக தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை எதுவுமே சொல்ல விடாமல் அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஜிம்மின் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே வீசிடுறாரு பெட்டு மேலே. அதுக்கப்புறம் அவர் பாத்ரூம் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே பாத்ரூம் விட்டு வெளியே வந்துடுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து மறுபடியும் ஃபோன் எடுத்து டேயாங்க்கு தான் கால் பண்ணுறாரு. டேய் மச்சான் அப்படிங்கிறாரு. டேயாங் இருந்துட்டு ஜிம்மின் பார்க் சொல்கிறா மச்சான் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஜிம்மின் பேசுறதுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டேயாங் இருந்துட்டு நேரத்துலேயே கூப்பிட்ருக்க, பரவாயில்ல, கூக்கி இப்போ தான் க்ரோசரிஸ் வாங்க போயிருக்கா, நான் சும்மா ஃபோனை பார்த்துட்ருக்கேன், வெட்டி தான். என் பேபி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ஆனால் நான் செம்ம லேசி. அதுக்கு ஜிம்மின் அப்படியா, சரி சரி, சோக்சினும் நம்சுன்னு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டேயாங் இருந்துட்டு அவங்களுக்கு என்ன செம்மையாக இருக்காங்க, கொஞ்ச நாள்லேயே லண்டன் வராங்களாம், அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு ஜிம்மின் ஓகே, அங்கெல்லாம் எப்படி, இவங்க எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு டேயாங். அதுக்கு ஜிம்மின் நல்லா தான் இருப்பார். அதுக்கு டேயாங் இருப்பாரா, என்னாச்சு சண்டையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜிம்மின் பார்க்க கூட மாட்டேங்கிறாரு, எப்படி சண்டை போடுறது அப்படிங்கிறாரு. அதுக்கு டேயாங் இருந்துட்டு என்ன சொல்கிறடா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜிம்மின் சொல்கிறாரு, ரொம்ப நாள் ஆச்சு மச்சான், வீட்டில் சாப்பிட்றதில்ல, என்கிட்ட பேசுகிறதில்ல, டைமுக்கு வீட்டுக்கு வர்றதில்ல, ஏன் என்னை பார்க்குற கூட டைம் இல்லை. அதுக்கு டேயாங் சொல்கிறாரு, யூங்கி உனக்கு அட்டென்ஷன் தரமாட்டேங்கிறாரு அப்படின்னா அது பெரிய பிரச்சனை. அதுக்கு ஜிம்மின் சொல்கிறாரு, எனக்கு தெரிலடா என்ன பிரச்சனைன்னு. அதுக்கு டேயாங் சொல்கிறாரு, சண்டை போடு. ஜிம்மின் எனக்கு சண்டையே பிடிக்காது, உனக்கு தான் நல்லா தெரியும்ல, ஏன் இந்த ஊருக்கே தெரியும். அதுக்கு டேயாங் ஆனால் நான் சொல்கிறது. டேயாங் பேச விடாமல் ஜிம்மின் சொல்கிறாரு, நான் வீட்லேயே நிறைய சண்டை பார்த்துட்டேன் டேயாங், இன்னுமே எனக்கு சண்டை போட விருப்பம் இல்லை. அதுக்கு டேயாங் சொல்கிறாரு, ஆமாம், ஹோமோஃபோபிக் ஃபைட்ஸ்னாலே அப்படி தான், என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ஜிம்மின் சொல்கிறாரு, என்ன ஃபைட்டாக இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லை, அவ்வளோதான். அதுக்கு டேயாங் சொல்கிறாரு, அப்போ இக்னோர் பண்ணுடா. ஜிம்மின் கேட்குறாரு, என்ன சொல்கிற. டேயாங் சொல்கிறாரு, இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றும் இப்படி கிடையாது. அதுக்கு ஜிம்மின் சொல்கிறாரு, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒன்றும் இப்படி கிடையாது. டேயாங் ஆமாம் மச்சான். அதுக்கு ஜிம்மின் சொல்கிறாரு, எல்லாம் எப்பவுமே இமோஷன்ஸை வெளிக்காட்டிகிட்டே இருப்பாருடா, இப்போ என்னென்னா எனக்கு தெரில, எப்படி சொல்கிறதுனே தெரில, ரொம்ப கோல்டாக ஒரு இமோஷன்ஸே வெளிக்காட்டாமல் சந்தோஷமாக இருக்காரா, சேடாக இருக்காரா, என்ன ஒன்றுமே எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அதுக்கு டேயாங் சொல்கிறாரு, சரி மச்சான் காம் டவுன், நீ இப்படியெல்லாம் வரி பண்ணிக்கூடாது, நீ பேசாமல் இக்னோர் பண்ணு, அப்புறம் இக்னோர் பண்ணிட்டா என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு யாரையாவது கண்டுபிடிச்சிருவார், அவ்வளோதான். அதுக்கு டேயாங் சேச்சே, இவங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், உன் கூடவே வாழ்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காருல வெட்டிங் அப்போது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மின் சொல்கிறாரு, எல்லோரும் அப்படி தாண்டா ப்ராமிஸ் பண்ணுவாங்க, ஏன் அவன் அட்டென்ஷன் ஃபுல்லாக எனக்கு தானே கூட ப்ராமிஸ் பண்ணானே, இப்போ என்னாச்சு. அதுக்கு டேயாங் கேட்குறாரு, அது ஒன்றும் அவர் தப்பு இல்லையே, நீ சரியான அட்டென்ஷன் சீக்கர், அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு. ஜிம்மின் சொல்கிறாரு, நான் ஒன்றும் அட்டென்ஷன் சீக்கர் கிடையாது, எனக்கு அவரோட அட்டென்ஷன் மட்டும் போதும் அப்படிங்கிறாரு. அதுக்கு டேயாங் வலியுதுடா தொடச்சிக்கோ அப்படிங்கிறாரு. கோல்டாக இருந்தாலும் ஹாட்டாக இருந்தாலும் என் புருஷன், எனக்கு அப்படித்தான், எனக்கு வலியும் அப்படி தான், சரியா அப்படிங்கிறாரு ஜிம்மின். அதுக்கு டேயாங் இருந்துட்டு ரெண்டுமே தான் அப்படிங்கிறாரு. ஜிம்மின் என்ன அப்படின்னு கேட்குறாரு. டேயாங் சொல்கிறாரு, இல்லை கோல்ட் அண்ட் ஹாட் ரெண்டுமே தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஜிம்மின் சொல்கிறாரு, வாயை மூடு, அவன் எனக்கு தான் அப்படின்னு. டேயாங் சொல்கிறாரு, ஆனால் ஜங்குக்கியா அவரை விடப்பா செம்ம. அதுக்கு ஜிம்மின் என்னடா உனக்கு பிரச்சனை நாயே அப்படிங்கிறாரு. அதுக்கு டேயாங் சொல்கிறாரு, நான் சொல்கிறா கேளு மச்சான், இக்னோர் பண்ணு, நல்லா அட்டென்ஷன் கொடுப்போம் உனக்கு அப்படிங்கிறாரு. ஜிம்மின் கேட்குறாரு, ஒருவேளை கொடுக்காட்டி. டேயாங் சொல்கிறாரு, நான் அப்படி எதுவும் பாவம் பண்ணல, இவங்க உன்னை டைவர்ஸ் பண்ணுற பார்க்குற அளவுக்கு பெரிய பாவமாக நான் ஒன்றும் பண்ணல, அதனால் கவலைப்படாத, கொஞ்சம் கோல்டாக அப்படியே பிஹேவ் பண்ணு, சரியாயிரும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜிம்மின் ஷுவரா அப்படின்னு கேட்குறாரு. டேயாங் 100% ஷுவரா அப்படிங்கிறாரு. ஜிம்மின் அப்படிங்கிறாரு. டேயாங் சொல்கிறாரு, அப்புறம் எல்லாம் பண்ணுறீங்கள அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜிம்மின் எங்கே பக்கத்தில் கூட வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு.
அதுக்கு டேயாங் இருந்துட்டு, அப்படியா, சரி, ஒருவேளை நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் போல், அப்படித்தான் எனக்கு தெரியுது. ஜிமின் சொல்கிறாரு, ஏன்டா கொஞ்சம் நல்ல வார்த்தையாக சொல்கிறா அப்படிங்கிறாரு. டேயாங் சொல்கிறாரு, பேசாமல் செடியூஸ் பண்ணிப்பார் அப்படின்னு. அப்போ ஜிமின் கேட்குறாரு, உண்மை நடக்காட்டி இக்னோர் பண்ணு அப்படிங்கிறாரு டேயாங். ஜிமின் அப்படிங்கிறாரு. டேயாங், வெளியே போ ஜிமின், வீட்லேயே இருக்காத அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜிமின், நான் ஒரு ஃப்ரீலான்சர்டா, நான் எதுக்குடா வெளியே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. டேயாங் சொல்கிறாரு, அதுக்குன்னு வீட்லேயே இருப்பியா அப்படின்னு. அதுக்கு ஜிமின் சொல்கிறாரு, இவங்க இல்லாமல் எனக்கு எங்கேயும் போக வேணாம் அப்படிங்கிறாரு. டேயாங் இருந்துட்டு, சரி சரி, எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, ஜங்குக் வந்துட்டான், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஜிமின் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்படியே நைட் ஆகுது. ஜிமின் பெட் மேலே உட்காந்துட்ருக்காரு. ஒரு ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கிற பேண்ட்டும் ஒயிட் கலர் சாட்டின் ஷர்ட்டும் போட்டிருக்காரு. அந்த ஷர்ட்டுக்கு பட்டன் எதுவும் போடல. அப்படியே பயந்துகிட்டே உட்காந்துட்ருக்காரு. டோர் அன்லாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. அவருக்கு இன்னும் அப்படியே கொலை நடுங்குது. யூங்கி அப்படியே ஃபோனில் பேசிகிட்டே உள்ளே வராரு. ஃபோனை டேபிள் மேலே வச்சுட்டு, ஆஃபீஸ் பேக்கை ஃபோன் பக்கத்துலேயே வச்சுட்டு, கார் கீயும் வேலட்டும் பாக்கெட்டில் இருந்து எடுக்கிறாரு. எடுத்து வெளியே வைக்கிறாரு. வச்சுட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறாரு. ஜிமின் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்குன்னா அப்படியே டென்ஷன் ஆகுது. ஷர்ட் எல்லாம் இழுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே இவங்க வெளியே வராரு. அவர் முடியெல்லாம் நனைஞ்சிருக்கு. முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் லாண்ட்ரி பாஸ்கெட்குள்ளே போட்டுட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அவர் என்னடானா ஃபோனையே பார்த்துட்ருக்காரு. ஜிமினுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவருடைய பேஷன்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவர் எந்திரிச்சு நின்று யூங்கி அப்படின்னு கூப்பிடுறாரு. யூங்கி அப்பயும் திரும்பி பார்க்கல. அப்போது ஜிமின் ஏய் என்னை பாரு அப்படிங்கிறாரு. யூங்கி லைட்டாக அப்படியே திரும்புகிறாரு, ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஜிமின் கத்துறாரு, ஏய் என்னை பாரு அப்படின்னு. யூங்கி திரும்பி நின்று பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஜிமினை நல்லாவே பார்க்குறாரு. டாப் டு டோ பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜிமின் அப்படியே ட்ரௌசர்ஸை கழட்டி விட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே யூங்கியை பக்கத்தில் வர சொல்கிறாரு. யூங்கி ஃபோனை அங்கே போட்டு பக்கத்தில் வராரு. அப்படியே ஜிமின் பக்கத்தில் ஜிமினை பெட் மேலே தள்ளிவிட்டு அப்படியே ஹூவர் ஆகுறாரு. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஜிமினோட லிப்ஸை அப்படியே சாப்பிட்றாரு யூங்கி. ஜிமின்னா யூங்கியை பக்கத்தில் பிடிச்சிக்கிறாரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் அப்படியே லெக்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு யூங்கியோட ஹிப்பையும் பிடிச்சிக்கிறாரு. யூங்கி அப்படியே டங்கெல்லாம் உள்ள விட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஜிமினுக்கு அப்படியே ஹீட் ஆகுது. ஜிமினுக்கு மூட் ஆகுது. ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே யூங்கியோட பேக் ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. யூங்கி கீஸை பிரேக் பண்ணிவிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிமினை பெட்டில் தள்ளி விட்டு அவரோட ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணி விட்டு ஜிமினோட வாசனை அப்படியே இன்ஹேல் பண்ணிவிட்டு அவர் இன்சர்ட் பண்ணுறாரு. இன்சர்ட் பண்ணி அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமினுக்குன்னா அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, பெயினாக வேறு இருக்குது. யூங்கி அப்படியே சொல்கிறாரு, இன்றைக்கி என்னை செடியூஸ் பண்ணலை, அதுக்கு இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜிமின், பண்ணு டேடி அப்படிங்கிறாரு. அப்படியே உங்களுக்குள்ள ஒரு டீப்பாக ஒரு இமோஷ்னலாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மேக்கப் செஷனாக மட்டும் போகுது. ஆனால் அது ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மின் அப்படியே ஐ லவ் யூ அப்படின்னு கத்துறாரு. ஆனால் யூங்கி அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே கிஸ் கொடுத்துட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்காரு. கடிச்சும் வைக்கிறாரு நிறைய இடத்துல. அப்படியே அந்த மேக்கப் செஷன் முடியுது. முடிஞ்சதும் யூங்கி அப்படியே திரும்பி படுத்துக்கிறாரு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. ஹலோ, த கான்டிஜென்சிஸ், யா இட்ஸ் டன், ஜஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி எந்திரிச்சு உட்காந்து அப்படியே ஜிம்மின் ஃபஸ்ட்டு அவர் ஹக் பண்ணிகிட்ருப்பார். அந்த கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு டேபிள் மேலேருந்து பேப்பர்ஸ் எடுத்து பார்த்துட்ருப்பாரு. ஜிம்மின் அப்படியே பெட் மேலேருந்து எந்திரிச்சு போவார். எந்திரிச்சு போய் பாத்ரூம்குள்ளே போவார். பாத்ரூம்குள்ளே போய் ஷவர் திறந்து விட்டுட்டு தேம்பி தேம்பி அழுவார். அவர் சொல்லுவார் அப்படியே, ஐ லவ் யூ யூங்கி, ஒரு தடவை கூட நீ திருப்பி சொல்ல மாட்டியா, இவ்வளோ தான் உன் லவ்வா அப்படின்ட்டு அப்படியே அந்த பாத்ரூம் ஃப்ளோர்லேயே உட்காந்து அழுகிறாரு. அப்படியே அவரோட முடியை தானே பிடிச்சிட்டு அழுகிறாரு. கொஞ்ச நேரத்துலையே அழுகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு எந்திரிச்சு குளிச்சிடுறாரு. குளித்து முடிச்சுட்டு வெளியே டிஷர்ட்டும் பேண்ட்டும் எல்லாம் போட்டுட்டு
வந்து பார்த்தா யூங்கி இப்போவுமே லேப்டாப்பில் டைப் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் அப்படியே கொட்டாயை விட்டு க்ளோஸ் பண்ணிடுவார் லேப்டாப்பை. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு தூங்கிடுவார். ஜிம்மின் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் போய் படுப்பார். ஆனால் அவர் தூங்க மாட்டார். ரொம்ப நேரம் அப்படியே செவுத்தையே பார்த்துட்ருப்பார். அடுத்த நாள் ஆகுது, அலாரம் அடிக்குது. ஜிம்மின் அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி படுத்துடுறாரு. கொஞ்ச நேரத்தில் யூங்கியோட அலாரமும் அடிக்குது. யூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஜிம்மின் இப்பவும் தூங்கிட்டு தான் இருக்கார். அவர் எந்திரிச்சு போய் ரெடி ஆவார். நைட் ஆகுது. நைட்டு யூங்கி டோர் அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே வருவார். பார்த்தா ஜிம்மின் வந்து லேப்டாப்பில் ஏதோ பிஸியாக டைப் பண்ணிகிட்ருப்பார் கவுச்சில் உட்காந்து. யூங்கி எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பாரு. ஆனால் ஜிம்மின் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார். யூங்கி வந்து டையை லூஸ் பண்ணி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் பேக்கோட போயிடுவார். ஜிம்மின் வந்து லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்ரூமுக்கு போய் லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அவர் பாட்டுக்கு பெட்டுக்கு போய் படுத்துருவார். பெட்டில் படுத்து பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்குற மாதிரி அப்படியே படுத்துக்குவார். கொஞ்ச நேரத்துலேயே யூங்கி வந்து பாத்ரூம் விட்டு வெளியே வருவார். பார்த்தா ஜிம்மின் தூங்கிட்டு இருப்பார். பார்த்துட்டு அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அடுத்த நாள் ஆகுது. அலாரம் அடிக்குது. ஜிம்மின் அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி படுத்துறாரு. கொஞ்ச நேரத்துலேயே யூங்கியோட அலாரம் அடிக்குது. அவர் கண் திறந்து பார்த்தா ஜிம்மின் பக்கத்தில் படுத்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. அவர் எழுந்திரிச்சு போய் ரெடி ஆவார். நைட் ஆகுது. ஜிம்மின் வந்து ஃபோனையே பார்த்துட்டு பெட்டில் படுத்துட்ருக்காரு. யூங்கி வர்றதை பார்ப்பாரு. ஆனால் எதுவும் சொல்ல மாட்டார். அவர் ஃபோனை அப்படியே சார்ஜுக்கு வச்சுட்டு அப்படியே படுத்துருவார். யூங்கி கேட்பார், தூங்க போறியா அப்படின்னு. ஜிம்மின் அதுக்கு அப்படின்னு ஹம் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவார். கொஞ்ச நாள் போகுது. யூங்கி வந்து ஒரு ஆள் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. அவர் அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்காரு. யூங்கி சொல்கிறாரு, இல்லை ஹொசோக், எனக்கு புரியல, என்னத்துக்கு அவன் இக்னோர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. அதுக்கு ஹொசோக் சொல்கிறாரு, ஜிம்மின் சரி ஏன் அட்டென்ஷன் சீக்கர், அதுவும் உங்ககிட்ட அப்படிங்கிறாரு. அதுக்கு யூங்கி கேட்குறாரு, அதுக்கு அப்படின்னு. ஹொசோக் சொல்கிறாரு, அவனுக்கு அட்டென்ஷன் வேணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. யூங்கி அப்படியே செவுத்தை பார்த்துக்கிறாரு. அப்படியே நைட் ஆகுது. யூங்கி ஜிம்மினை பார்த்துட்டே நின்றுருக்காரு. ஜிம்மின் வந்து கவுச்சில் உட்காந்து ஒரு புக் படிச்சிட்ருக்காரு. அவர் கேர்ஃபுல்லாக புக் படிக்கவும் யூங்கியை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாரு. யூங்கி அப்படியே ஜிம்மினோட காலை பார்த்துட்டு, நீ இன்றைக்கி செம்ம அழகாக இருக்க அப்படிங்கிறாரு. ஜிம்மின் புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு, என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. யூங்கி தயங்கிட்டு, இல்லை இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஜிம்மின் அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு புக்கு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. யூங்கி ஒரு மாதிரி ஆயிடுது யூங்கிக்கு ஃபேஸு. அவர் அப்படியே ரூமுக்கு போய் ஒரு விஸ்கி பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் போகுது. அப்படியே ஒரு சாயந்தரம் யூங்கி வந்து காரில் உட்காந்துட்ருக்காரு. அவர் அப்படியே சீட் பெல்ட் போட்டுட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கால் வருது. அவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவர் கால் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு. ஹலோ, ஐ கான்ட் ரைட் நவ், ஐம் சாரி, ஐல் ஹேண்டில் இட், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோனை வச்சுட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அவர் வீடு வந்து சேர்ந்துடுறாரு. ஒரு கீ கார்டு யூஸ் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்து அப்படியே பெட்ரூம்குள்ளே போகிறாரு. ஜிம்மின் வந்து கிச்சனில் நின்று பாஸ்தா பண்ணிகிட்ருப்பாரு. அவர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நிற்பார். நின்றுட்டு அப்படியே தனக்கு தானே சொல்லுவார், இன்றைக்கி என்ன என் புருஷன் நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டான், எனக்காக இதுக்கு வரப்போகிறான், இன்றைக்கி ஃப்ரைடே இல்லை, வேலை சீக்கிரம் முடிஞ்சிருக்கும், யூங்கி மீன் வுட் நெவர் டூ தட் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லி முடித்ததும் யூங்கி வந்து அவர் இடுப்பு பிடிச்சிருவார். பிடிச்சிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு, செம்மையாக இருக்கு டார்லிங் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மின் வந்து தேங்க்யூ அப்படின்ட்டாரு. யூங்கி ஜிம்மினோட கழுத்தை ஸ்மெல் பண்ணிவிட்டு, நீ அதை விட செம்மையாக இருக்க அப்படிங்கிறாரு. ஜிம்மினுக்கு அப்படியே வெக்கம் வருது. ஜிம்மின் அப்படியே வெக்கப்பட்டு, என்னை விடு அப்படிங்கிறாரு. யூங்கி என்னடானா இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு, என்ன உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஜிம்மின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியோட கையை எடுத்து விட பார்க்குறாரு. யூங்கி அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணிகிட்டே கேட்குறாரு, நீ என்னை வேணும்ட்டு இக்னோர் பண்ணுறியா டார்லிங் அப்படின்னு. ஜிம்மின் தான் சொல்ல மாட்டேங்கிறாரு. யூங்கி ஜிம்மினை திருப்பி நிற்க வச்சு அப்படியே பக்கத்தில் போய் வைஸ்ட்டாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பார்ப்பாரு. ஜிம்மின் வந்து எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பிட்ணும், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியோட கையை எடுத்து விட்டுருவார். ஒரு வாரத்தை கூட பேசாமல் அவர் டின்னர் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவார். சர்வ் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவார். யூங்கியும் அப்படியே அவர் ஜாயின் பண்ணிக்குவார் சாப்பிட்றதுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஜிம்மின் பாத்திரம் விளக்கிட்டுருப்பார். யூங்கி வந்து ஜிம்மினை பார்த்துட்டு அப்படியே நின்றுருப்பார். ஜிம்மின் அப்படியே கவனிக்கிறார் யூங்கி பார்க்குறத. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவர் நின்றுட்டு அப்படியே டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கையெல்லாம் துடைக்கிறாரு.
அப்போது யூங்கி வந்து பக்கத்தில் வந்து ஜிம்மினை இடுப்பில் பிடிச்சி தூக்கிடுறாரு. தூக்கி அப்படியே அந்த கவுண்டர் டாப் இருக்கும் இல்லையா, அது மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. ஜிம்மின் கேட்குறாரு, என்ன பண்ணுற யூங்கி அப்படின்னு. என்னை விடு அப்படிங்கிறாரு. இல்லை, விடமாட்டேன் அப்படிங்கிறாரு யூங்கி. ஜிம்மின், உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. யூங்கி சொல்கிறாரு, எதனால நீ என்னை இக்னோர் பண்ணுறேன்னு சொல்லாத வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஜிம்மின் ஒரு வார்த்தை கூட பேசலை. யூங்கி வந்து ஜிம்மின் அப்படியே இன்னும் பக்கத்தில் பிடிச்சி இழுக்கிறாரு. யூங்கி அப்படியே ஜிம்மினோட வெயிஸ்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு ஏன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. ஜிம்மின் சொல்கிறாரு, நான் ஒன்றும் உன்னை இக்னோர் பண்ணல, நீ தான் இக்னோர் பண்ணுற, உனக்கு தான் டைமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ யூங்கி சொல்கிறாரு, ஓ அப்போ என் டார்லிங் வேணும்ட்டே பண்ணுறீங்க, நான் கவனிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஜிம்மின் சொல்கிறாரு, நீ என்ன வேணால் நினச்சிக்கோ யூங்கி, எனக்கு எதுவும் இல்லை சரியா அப்படிங்கிறாரு. யூங்கி சொல்கிறாரு, உனக்கு தெரியும்ல டார்லிங், நான் வேணும்ன்ட்டு உன்னை இக்னோர் பண்ண மாட்டேன்னு, எனக்கு உண்மையாலுமே டைம் இல்லை அப்படிங்கிறாரு. உனக்கு புதுசாக யாராவது கிடச்சிட்டாங்கன்னா சொல்லு, நான் போயிடுறேன், நீ ஒன்றும் இப்படி கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறாரு ஜிம்மின். அதுக்கு யூங்கி, என்ன ஜிம்மின் நீ, எனக்கு உண்மையாலுமே ஒர்க் தான், நான் ஒர்க்கில் தான் பிஸியாக இருந்தேன், நீ தானே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உனக்கு தெரியும்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜிம்மின், அப்போ அந்த மாதிரி காட்டிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு. யூங்கி எப்படியே பார்க்குறாரு. ஜிம்மின் சொல்கிறாரு, எப்போ பாரு ஃபோனை பார்த்துட்ருக்க, இல்லாட்டி லேப்டாப் பார்த்துட்ருக்க, உங்ககிட்ட என்கிட்ட வந்து ஒரு ஐ லவ் யூ சொல்கிற கூட டைம் இல்லைல்ல அப்படிங்கிறாரு. யூங்கி வந்து, டே என்ன ஜிம்மின் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜிம்மின் சொல்கிறாரு, நான் நினச்சேன் ரொம்ப நாளாக நமக்குள்ளே எதுவும் நடக்கலைல்ல, அதனாலயா தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அப்படியும் இல்லை, நீ உன் வேலையை முடிச்சுட்டு நீயும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருந்த, உனக்கே தெரியும்ல எனக்கு கடல்ஸ் எவ்வளோ பிடிக்கும்னு, நீ எப்பயுமே எனக்கு கடல் பண்ண வேலை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீ ரொம்ப மாறிட்ட யூங்கி அப்படிங்கிறாரு ஜிம்மின். யூங்கி அப்படியே ஜிம்மினை எதுவும் சொல்ல விடாமல் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஐம் சாரி அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஜிம்மின் வந்து ஐ வாண்ட் யுவர் அட்டென்ஷன் அப்படிங்கிறாரு. யூங்கி வந்து என் அட்டென்ஷன் எப்போவுமே உனக்கு தான் டார்லிங் அப்படிங்கிறாரு. ஜிம்மினுக்கு அப்படியே வெக்கம் வருது. யூங்கி எகெயின் பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த டைம் கிஸ்ஸு செம்ம டீப்பாக போகுது. அப்படியே டங்கெல்லாம் உள்ளே விட்டு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் அவ்வளோ டீப்பாக போகுது. ஜிம்மினுக்கு அப்படியே மூடாகுது. யூங்கிக்கும் அப்படி தான். யூங்கி கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டார்லிங் அப்படிங்கிறாரு. ஜிம்மின் பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு யூங்கியை. யூங்கி கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜிம்மினோட நெக்கில் எல்லாம் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. ஜிம்மின் வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறான். யூங்கி வந்து அப்படியே இந்த ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டுறாரு. ஜிம்மில் இருந்துட்டு யூங்கி ஸ்டாப் அப்படிங்கிறாரு. யூங்கி என்னாச்சு டார்லிங் அப்படின்னு கேட்குறாரு. ஜிம்மின் சொல்கிறாரு போகலாம் அப்படிங்கிறாரு. யூங்கி கேட்பாரு என்ன அப்படின்ட்டு. ஜிம்மின் சொல்லுவார், இது கிச்சன் யூங்கி, இங்கே யாராவது பண்ணுவாங்களா, பெட்ரூம் போகலாம் அப்படிங்கிறாரு. யூங்கி சரின்னு சொல்லிட்டு ஜிம்மினை தூக்கிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு போகிறாரு. பெட்ரூமுக்கு போய் டோர் அப்படியே அவரோட காலாலே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிம்மினை பெட் மேலே போடுறாரு. அவங்களுக்குள்ள கிஸ் ரொம்ப நேரம் டீப்பாக போயிட்டே இருக்கும். யூங்கி வந்து ஜிம்மினோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுருவார். அதே மாதிரி ஜிம்மின் யூங்கியோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி விட்டுருவார். கழட்டி விட்டுட்டு யூங்கி வந்து அப்படியே பேக்கில் இருந்து இன்சர்ட் பண்ணுவார். யூங்கி இன்சர்ட் பண்ணவும் ஜிம்மினுக்கு செம்ம பெயின். அவர் அப்படியே கஷ்டப்பட்டு தாங்கிக்கிறாரு. ஆனால் அதே டைமில் அவருக்கு நல்லா ப்ரெஷராகவும் ஆகுது. அவங்க அப்படியே பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் முடிஞ்சிட்டு யூங்கி வந்து வெளியே எடுத்துகிட்டு ஜிம்மினை திருப்பி படுக்க வச்சு முன்னாடி இருந்து இன்சர்ட் பண்ணுறாரு. அவங்க அப்படியே ஒரு 3-2 ரவுண்ட்ஸ் போகுது. ஜிம்மினுக்குன்னா அப்படியே டயர்ட் ஆகுது. ஆனால் அதே டைமில் அவருக்கு ப்ளஷரும் ஆகுது. அப்படியே அவங்க 2 பேருமே முடிச்சிடுறாங்க. ஜிம்மின் கிளைமேக்ஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி யூங்கியும் கிளைமேக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு ஜிம்மின் மேலே அப்படியே படுக்கிறாரு. படுத்தா ஜிம்மின் அப்படியே சிரிச்சிட்டே சொல்கிறாரு, ஐ லவ் யூ யூங்கி அப்படிங்கிறாரு. யூங்கியும் ஐ லவ் யூ ஜிம்மின் அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. யூங்கி தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா ஜிம்மினும் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு சைடாக அப்படியே படுத்துக்குவார். யூங்கி சொல்லுவார், குட் மார்னிங் டார்லிங் அப்படின்னு. ஜிம்மின் வந்து பார்க்காமலே கண்ணை மூடி படுத்துட்டு அப்படியே குட் மார்னிங் பேபி அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் செம்ம டயர்டாக இருப்பார். யூங்கி வந்து நீ இன்றைக்கி ஃப்ரீயா அப்படின்னு கேட்பாரு. ஜிம்மின் கண் திறந்து யூங்கியை பார்த்துட்டு நான் தானே உன்னை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். யூங்கி சொல்லுவார் இல்லை அப்படின்னு. அதுக்கு ஜிம்மின் சொல்லுவார், என்ன சொல்ல வர அப்படின்னு. யூங்கி சொல்லுவார், ஒர்க்னு எனக்கு டைம் பூரா போயிடுது தான், ஆனால் அதுக்குன்னு உன்னை இக்னோர் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு. அதுக்கு ஜிம்மின் சொல்கிறாரு, ஓகே அதுக்கு அப்படின்னு கேட்பாரு. யூங்கி நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு
"உன்னோட டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் ஜிமின்" அப்படின்னு சொல்லுவார். ஜிமின் சீரியஸ்லி அப்படின்னு கேட்பாரு. யூங்கி ஆமான்னு சொல்லுவார். ஜிமின் சிரிச்சிட்டே அப்படியே யூங்கியை ஹக் பண்ணுவார். யூங்கி கேட்பாரு, "ஒரு மூவி டேட் போகலாமா?" அப்படின்னு. ஜிமின் "எஸ் பேபி போகலாம்" அப்படிம்பாரு. யூங்கி "ஓகே போகலாம்" அப்படிம்பாரு. அப்படியே அவங்க 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான் இந்த ஒன் ஷாட். இதோட நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு பெருசாக ஸ்டோரியெல்லாம் எழுத வராது. சொல்ல வருமான்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஜொனாத்தன் சொன்னான் என்கிட்ட, "உன்னால் முடியும், ரெக்கார்ட் பண்ணி கொடு" அப்படின்னு. அதங்காட்டிக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். என்னால் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி முடிக்க முடியும்னே நான் நினைக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து எஃப்எஃப் வேணுமா, ஒன் ஷாட் வேணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் ஜிக்குக்கெல்லாம் போட மாட்டேன். யூங்மின்னும் டேக்குக்கும் தான் போடுவேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஜொனாத்தன்கிட்ட சொல்லி போட பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி லவ் யூ ஆல்.